வெல்கம் பேக் டு சேனல் ஜோப்ஸ்ரீ தமிழா. தமிழக அரசு சத்துணவு துறையிலிருந்து அடுத்த ஆர்டர் வந்திருக்கு. நேத்தி தான் அங்கன்வாடி துறையில் கிட்டத்தட்ட 7700 காலிப்பிடங்கள் நிரப்புறதுக்கான ஆர்டர் வந்திருந்தது. அதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தவறாமல் செக் பண்ணுங்கள். அதனை தொடர்ந்து இப்போது சத்துணவுத்துறை எவ்வளோ வேக்கன்சி தெரியுமா? கிட்டத்தட்ட 9000 வேக்கன்சிங்க. ரொம்ப வருடங்கள் பிறகு வருது. முழு தகவலை நிச்சயமாக சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் தரேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 93,000 பேர் கிட்ட இருக்காங்க. எப்போ ஹால் டிக்கெட், எப்போ ரிசல்ட் எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணிடுவேன். ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையிலிருந்து சத்துணவு திட்டத்தின் கீழ் இப்போது கிட்டத்தட்ட 8997 சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான ஆர்டர். ஓகே, ஸோ இந்த ஒரு ஆர்டர் பார்த்திங்கன்னா கடந்த வருடம் வந்தது 16/12/2024. இந்த ஆர்டரை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆர்டரை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஏன்னா கடந்த ஆர்டரை நம்ம பார்த்தா தான் இதற்கான எலிஜிபிலிட்டி இது போன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகே, சில வந்து பாருங்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மதிய வேளையிலும் கலவை சாதத்துடன் இது போன்ற விஷயங்களெல்லாம் வழங்கப்பட்டு வருது. ஓகே, ஸோ அதுக்காக துவங்கப்பட்ட இந்த திட்டம் தான் வந்து இந்த சத்துணவு திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் இப்போது கிட்டத்தட்ட 9000 பேரை வந்து எடுக்க போகிறாங்க. இந்த சத்துணவு மையங்கள் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 43,000த்திற்கும் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தேவையான இப்போது சமையல் உதவியாளர் பணியிடங்களை மட்டும் நிரப்ப போகிறாங்க. அதாவது ஒரு சத்துணவு மையங்கள்லையும் தலா பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பாளர், ஒரு சமையலர், ஒரு சமையல் உதவியாளர் அப்படின்னு சொல்லி 3 பணியிடங்கள் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் அதற்கான சிறப்பு கால முறை, ஊதியமும் இதுதான். ஸோ என்னென்ன பதவிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இப்போ இவங்க 8997 சமையல் உதவியாளர் பணியிடங்களை மட்டும் மாதம் 3000 அப்படிங்கிற தொகுப்பூதியத்தின் விகிதத்தில் இவங்க வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கடந்த 2024 டிசம்பரில் இந்த ஒரு ஆர்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அப்போயே வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ 3000 முதல் 9000 வரையும் இருக்கும். இதற்கான கல்வி தகுதி குறைந்தது 10வது பாஸ் இல்லைனா 10வது ஃபெயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதற்காக தோராயமாக எவ்வளோ செலவினம், அதாவது எவ்வளோ தொகை வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, இது போன்ற தகவல் எல்லாத்தையுமே இவங்க வந்து ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் இதோட அப்டேட் எதுவுமே வெளியே வராமல் இருந்தது. இப்போது ரீசண்டாக வந்த ஆர்டருங்க இது. இந்த மார்ச் மாதத்தில் வந்த ஆர்டர். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதே தான், அதாவது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையில் இந்த சமையல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்புறதற்கான அரசாணையை இப்போது திருத்தம் செஞ்சு வெளியிட்டிருக்காங்க. ஓகே, விரைவில் பார்த்திங்கன்னா இந்த சத்துணவு திட்டத்திற்கும் அங்கன்வாடிக்கும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வருது. ஸோ இதுலேயுமே அந்த பணியிடங்கள், அப்புறம் எவ்வளோ தொகுப்பூதியம், அது போன்ற தகவல் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ப்ரோ, இந்த ஆர்டர் எதற்கு அப்படின்னா கடந்த 2024 வந்த ஆர்டரில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அதில் கொடுத்துருந்தாங்க. அதை இப்போது இவங்க திருத்தம் செஞ்சு மாற்றுத்திறனாளி நண்பர்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் அதற்கான இடஒதுக்கீடும் அளிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரியும் இப்போது அரசு ஆர்டர் வந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ ஓரளவு இது எல்லாமே வந்து கிளியர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதற்கான நோட்டிஃபிகேஷனையுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைமில் நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் எல்லா தகவலையுமே நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். என்ன ப்ரோ, தொகுப்பூதியம் அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க அப்படின்னா நிரந்தர வேலை கிடையாதா அப்படின்னா நிரந்தரமான வேலை தான். பட் வந்து சம்பளம் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியாக இருக்கும். எப்படி வந்து ரேஷன் கடை வேலை வாய்ப்பில் கம்மியாக இருக்கும், அங்கன்வாடி இது போன்றதுலலாம் பார்த்திங்கன்னா சம்பள விகிதம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். பட் வந்து பர்மனண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான், அதிலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்போ இந்த அரசாணையை திருத்தம் செஞ்சு ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விரைவில் மேக்ஸிமம் இந்த மார்ச் அப்படி இல்லைனா ஏப்ரல் மாதத்துலலாம் இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறைக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதற்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் எந்த அப்டேட் வந்தாலும் டக்குன்னு தெரிஞ்சிடும், டக்குன்னு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு அப்ளை பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 4 பேருக்கு சொல்லலாம் இது மாதிரி வந்திருக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அதற்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.